Hi all, so welcome back to my channel. ரொம்ப லாங் கேப் அப்புறம் நான் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ என்னன்னு நீங்கள் தம்பியிலே பார்த்துருப்பீங்க. எஸ், யுவர் கெஸ் இஸ் கரெக்ட். ஸோ என்னோட தம்பி பர்த்டே வருது. அதுக்கு வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். நாளைக்கு இன்னைக்கு 23rd, நாளைக்கு 24th. ஸோ 24th அவனோட பர்த்டே. அவனுக்கு நான் PS வாங்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஸோ அது இன்னைக்கு நான் வாங்க போகிறேன். அவனோட எக்ஸ்ப்ரெஷன் தான் பார்க்கலாம். வாங்க, நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் ரெடி ஆகிட்டு அவனோட ரியாக்ஷன் பார்க்கணும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவனும் how is gonna react. குட்டி ட்ரான்சிஷன் பார்த்துக்கலாமா? ட்ரெஸ்லாம் சுருக்கமாக இருக்குது. கீழே தான் நான் மேலே இருக்கேன். கீழே அயர்ன் பாக்ஸ் இருக்குது. ஸோ போய் கீழே போட்டு அயர்ன் அங்கே போகலாம். முடிஞ்சதுக்கப்புறம் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா பண்ணி சர்ப்ரைஸ் ஆகும். இங்கே வச்சுட்டு இப்போ ஒரு கிராஃப். ஸோ என்னடா வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸோ டைம் ஆகிடுச்சு போகிறதுக்குள்ளோ. ஸோ ஃபுல் டிராஃபிக், பெங்களூர் டிராஃபிக் பற்றி தெரியும்ல. ஸோ ஃபுல் டிராஃபிக். ஸோ அதை வாங்கி போய் வர்றதுக்குள்ளேயோ லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் போயிட்டு ஒரு 1 hourல வாங்கிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. எஸ், ஹியர் இட் இஸ் ஃபைனலி. வாங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். எஸ், அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு அதை கிஃப்ட் ராப் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜாலி. இந்த வீடியோ வந்துட்டு நான் ஆக்சுவலாக யூடியூப் வீடியோ பண்ணணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் வீடியோவை பண்ணி அந்த ஒரு மெமோரிஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மெமோரியாக யூடியூப்பில் இருக்கட்டும் வீடியோவாக நம்ம என்னைக்காக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல எனக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. ஏன்னா நான் இப்போ வரைக்குமே அவனுக்கு பெரிசாக கிஃப்ட்டு அப்படின்னு நான் எதுவுமே கொடுத்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை, பெருசாக கொடுத்ததில்லை. நாளைக்கு அவன் அழ போகிறேனா இல்லை ஹாப்பியாக போகிறேனா எதுவுமே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவன் அழ வைக்கணும். அவன் அழ வச்சு தான் நான் கிஃப்ட்டு கொடுப்பேன். பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அவன் தான் கைஸ் கால் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஒரு 100 ஐஸ். ஸோ ஹாய் 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 இன்றைக்கி அவனோட பர்த்டே. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. அவனோட எக்ஸ்ப்ரெஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கேக்கு வாங்கி கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். கேக்கு வந்துருச்சு. கீழே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். எஸ், நான் வந்துட்டு நான் சொன்னேன் நேற்று நான் சொல்லியிருப்பேன் அக்கா வீட்டில் ஒழிச்சு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் அவன் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு வேற வெளியே போயிருந்தான். ஸோ அந்த கேப்பில் நான் போயிட்டு கீழே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே ஒழிச்சு வச்சுட்டேன். அவனோட ரியாக்ஷன் பார்க்கணும் கைஸ். திஸ் வில் பி இஸ் பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெஸ்ட் கிஃப்ட் எவர். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பிளான் வந்து இந்த சைடில் துணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லா வீட்லேயும் தான் கிஃப்ட் வந்து ஒரு இடத்துல உடச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சு அதெல்லாம் துணியெல்லாம் போட்டு அந்த மாதிரி கீழே கேக் கட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு ஸோ கேஷுவலாக உட்காந்து பேசி அதுக்கப்புறம் அப்படியே எடுக்க சொல்லி. ஸோ என்ன பேசுகிறது தெரியல, மூச்சு வாங்குவேன். ஸோ வாங்க கிஃப்ட் எடுக்கலாம். இந்த துணி எல்லாம் தூக்கி எப்படி போட்டுருவோம். சரி, காலி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிஃப்ட் எடுத்து வச்சாச்சு. ஸோ ரெடி. இதில் தான் கிஃப்ட் இருக்கு.
இங்கதான் இருக்கு. ஸோ நாங்கள் கீழே போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு மேலே வந்து அவன் கீழே ரெடி ஆயிட்டு இருக்கான். கீழே பேக் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கீழே போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு மேலே வந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. அவன் நல்லா கொஞ்சம் ரியாக்ட் நல்லா பண்ணாதான் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவன் ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியா ஓவராலா ரியாக்ட் பண்ண மாட்டான். ரியாக்ட் பண்ற ஆளே இல்லை அவன். அழுறானா சிரிக்கிறானா எக்ஸைட் ஆகுறானா என்னன்னு தெரியல. அதை நான் பாக்குறதுக்கு நான் எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ அவனோட ரியாக்ஷன் என்னன்னு தான் தெரியல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனுக்கு கிஃப்ட் பண்றது இவ்வளோ பெரிய இதுவா. ஸோ எஸ், வாங்க அவனோட ரியாக்ஷன் பார்க்கலாம். எஸ், ஸோ ஹியர் கம்ஸ் த சர்ப்ரைஸ். ஸோ என் அம்மாவுக்கு நான் சைகை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கேமரா எனக்கு தெரியாமல் தான் பின்னாடி ஏதோ பண்ணிகிட்டு இருந்த மாதிரி வச்சேன். ஸோ இப்போ நான் பாருங்கள், நான் அம்மாவுக்கு போயிட்டு நான் அப்படியே சொல்லுவேன், அம்மா நீ அவன்கிட்ட சொல்லு அந்த சேரில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுறா, நான் உட்காடுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு நான் அம்மாட்ட சொன்னேன். அண்ட் என் அம்மா வேறு லெவல் ட்ராமா பண்ணாங்க. அதை கொஞ்சம் பாருங்களேன் என்ன மாதிரி ட்ராமா இருக்குன்னு. நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் எங்கள் அம்மா பண்ண ட்ராமாவில். துணி இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே எடுத்து போடுடா அப்படின்னு சொன்னாங்க. உன்னால் எத்தையும் முடியாதா அப்படின்னு பாருங்கள். அது ஒரு வேலை செய்யறதுக்கு ஆகாதா மணி? எனக்கு நீ என்ன பண்ற? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுற. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? வெளியே போடா இது பண்றா அது பாத்துட்டு தான் ஃபர்ஸ்ட் அப்பா பார்த்தேன். வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லப்பா. பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் இருக்கு. உனக்கு 25 கிஃப்ட்ஸ் இருக்கு. 25 நம்பர் 20 கிஃப்ட்ஸ் இருக்கு. சரி இருப்பா ரேட் மாட்டேன். நம்ம கையில இல்ல உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே எதுவும் வேணாமே முடிவும் கூட நானே. வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அவனோட ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு கீழே போய் கனெக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு ஆடிடணும். ஸோ அதுதான் அவனோட ஹாப்பினஸ். மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.